Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா break, continue and past statement. சரிங்களா? சோ இந்த ப்ரோகிராம்ல sum of n numbers, அதாவது n ஓட வேல்யூ நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படினா, சரி நான் வந்து n ஓட வேல்யூ வந்து 5 கொடுத்தேன் அப்படினா 0 + 1 + 2 + 3 + 4 + 5 இந்த ரிசல்ட் சம்ல நமக்கு வரணும். சரிங்களா? சோ அதான் பண்ணிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிப்போம். சோ n ஓட வேல்யூ வந்து நான் 5 கொடுக்கறேன்னு வெச்சுப்போம். சோ உங்களுக்கு 15 அப்படினு சொல்லி கிடைச்சிருக்கு. sum of 5 is 15 அப்படினு சொல்லி வருது ரிசல்ட். சோ இதே வந்து நான் ஒரு லூப் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணி பண்ண போறேன். சோ என்ன பண்றோம் பாருங்க. flag = s அப்படினு சொல்லி அசைன் பண்ணிருக்கோம். flag = s அப்படினா இந்த while loop வந்து எக்ஸிக்யூட் பண்ணனும். சரிங்களா? சோ இங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது flag ஓட வேல்யூ s ன்னு இருக்கு. அதனால n க்கு இன்புட் வாங்குறோம், sum டிஸ்ப்ளே பண்றோம். சரிங்களா? திரும்ப வந்து flag க்கு இன்புட் வாங்குறோம். சரிங்களா? enter s to continue, no to stop அப்படினு சொல்லிட்டு. சரிங்களா? சோ இங்க வரும்போது நம்ம s கொடுத்தோம் அப்படினா இந்த while loop வந்து கண்டினியூ ஆகும். சரிங்களா? அடுத்த இட்டரேஷனுக்கு போகும். சப்போஸ் நோ கொடுத்தோம் அப்படினா பிரேக் ஆயிடும். சோ பிரேக் ஸ்டேட்மென்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த while loopல இருந்து வெளியில வந்துரும். இதுக்கு அப்புறம் என்ன ஸ்டேட்மென்ட் இருக்கோ அது வர்க் ஆகும். சரிங்களா? சோ இங்க வந்து while loopக்கு அப்புறம் எந்த ஸ்டேட்மென்ட்டுமே இல்ல. சரிங்களா? அதே போல flag ஓட வேல்யூ நோ தவிர வேற ஏதோ கொடுக்கறோம்னு வெச்சுப்போம். இது வந்து கண்டினியூ ஸ்டேட்மென்ட் வர்க் ஆகும். சோ கண்டினியூ அப்படினா என்ன அர்த்தம்னா இதுக்கு அப்புறம் வரக்கூடிய கோடிங் ஏதாவது இந்த லூப் ஸ்டேட்மென்ட்ல இருந்துச்சு அப்படினா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இட்டரேஷனுக்கு போகணும் அப்படினு அர்த்தம். சரிங்களா? இங்க கண்டினியூக்கு அப்புறம் एक्चुअली எந்த கோடிங்குமே இல்ல. சரியா? சோ அதனால வந்து கண்டினியூ கொடுத்தோம்னா இது அடுத்த இட்டரேஷனுக்கு போகும். சரிங்களா? வேல்யூடைய அடுத்த இட்டரேஷனுக்கு போகும். சரிங்களா? சோ இது வந்து ரிப்பீட்டடா வர்க் ஆயிட்டு இருக்கும். சோ flag ஓட வேல்யூ நோ கொடுத்தோம்னா இந்த while loopல இருந்து டெர்மினேட் ஆயிட்டு வெளியில வந்துருவோம். s கொடுத்தோம் அப்படினா இது கண்டினியூ ஆகும். சரிங்களா? அது சோ இங்க கண்டினியூ அப்படிங்கிறது யூசுவலா ரெஸ்ட் ஆஃப் த கோட் அந்த while loop அல்லது ஒரு லூப் ஸ்டேட்மென்ட்ல கண்டினியூ நம்ம வந்து கண்டினியூ ஸ்டேட்மென்ட் இருந்துச்சு அப்படினா கண்டினியூக்கு அப்புறம் அந்த லூப் ஸ்டேட்மென்ட்ல என்னென்ன கோடிங் இருக்கோ அது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு அல்லது விட்டுட்டு அந்த லூப் உடைய அடுத்த இட்டரேஷனுக்கு போகணும். சரிங்களா? அதான் கண்டினியூ ஸ்டேட்மென்ட் உடைய யூஸ். சோ இப்போ நான் திரும்ப ரன் பண்றேன். எப்படி வர்க் ஆகுதுன்னு பாருங்க. சோ என்டர் நம்பர் கேக்குது. நான் வந்து 6 கொடுக்கறேன்னு வெச்சுப்போம். So ரிசல்ட் வந்து 21. The sum of 6 is 21 வந்துருச்சு. Enter s to continue, no to stop அப்படினு சொல்லி கேக்குது. சோ நம்ம s கொடுத்தோம் அப்படினா திரும்ப இன்புட் கேக்கும். no கொடுத்தோம் அப்படினா அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். சரிங்களா? சோ நான் s கொடுத்திருக்கேன். சோ என்ன வேல்யூ கொடுக்கறோம் பாருங்க. திரும்ப வந்து நான் 8 கொடுக்கறேன்னு வெச்சுப்போம். The sum of 8 is 36 அப்படினு சொல்லி வருது. சோ இத ஸ்டாப் பண்ணனும் அப்படினா இதுல இருந்து பிரேக் ஆகணும் அப்படினா நம்ம no கொடுக்கணும். சரிங்களா? சோ அப்ப no கொடுத்தோம் அப்படினா இதுல இருந்து வெளியில வந்துரும். சரிங்களா? இதுதான் வந்து பிரேக் அண்ட் கண்டினியூக்கு உண்டான எக்ஸாம்பிள். அதே போல பாஸ்ட் ஸ்டேட்மென்ட் இருக்கு இல்லையா? பாஸ்ட் ஸ்டேட்மென்ட் என்ன பண்ணனும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா do nothing ஸ்டேட்மென்ட் அப்படினு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஒரு லூப் ஸ்டேட்மென்ட் இருக்கு அல்லது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படினா அதுல எந்த கோட் பிளாக்குமே இல்ல அப்படினா நம்ம பாஸ் யூஸ் பண்ணலாம். கோட் பிளாக் வந்து ஃபியூச்சர்ல நம்ம தேவைப்படும் போது இம்ப்ளிமென்ட் பண்ணிக்கணும் அப்படினா நம்ம என்ன பண்ணலாம்? பாஸ்ட் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? பாஸ்ட் ஸ்டேட்மென்ட் அப்படிங்கிறது இட் இஸ் a do nothing ஸ்டேட்மென்ட் அப்படினு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? சோ இதுதான் வந்து பிரேக், கண்டினியூ அண்ட் பாஸ்க்கு உண்டான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? Thanks for watching.